பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு முன்னிருக்கிற வேதபாரகர்கள், பரிசேயர்கள் இவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை. பாரம்பரியம் நல்லதா என்ற கேள்வி வரும்போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாரம்பரிய காரியங்களை செய்கிறது இருக்கிறதல்லவா, இது எல்லா மதங்களிலும் எல்லா சமூகத்திலும் உண்டு, எல்லா இடத்திலும் உண்டு. கிறிஸ்தவ மதத்திலும் இருக்கிறது, ஏன் பெந்தேகோஸ்தே அனுபவத்திலும் பாரம்பரிய காரியங்களை செய்கிறது என்று இருக்கிறது. பாரம்பரிய காரியங்களை கை கொள்ளலாமா, செய்யலாமா என்ற கேள்வி வரும்போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனத்தை அவமாக்குகிற, மட்டுப்படுத்துகிற, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு செயல்படுத்தப்படுகிற எந்த பாரம்பரிய காரியமானாலும் சரி, அந்த காரியம் வீணானது, அது தேவ பிள்ளைக்கு ஏற்புடையது அல்ல. உலக வழிபாடுகள் என்று இருக்கிறது. உலகத்துக்கு அடுத்த காரியங்களை உலகத்துக்கொத்த விதங்களிலே செய்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் அப்படிப்பட்ட காரியங்களை காலாகாலமாய் செய்து வருகிறது வழக்கம். அந்த காரியங்களை அநேகர் பின்பற்றுகிறார்கள். ஆமாம், இதில் என்ன தப்பு இருக்கு என்கிற கேள்வி வரும். அதே நேரத்தில் அந்த காரியம் வேத வசனத்துக்கு ஒத்திருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். வேதம் அதை என்கரேஜ் பண்ணுகிறதா என்று பார்க்க வேண்டும். வேதத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை என்று வரும்போது அந்த காரியத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது நமக்கு ஏற்புடையது அல்ல. நம்மை தேவன் வசனத்தினால் கழுவி இருக்கிறார், வசனத்தினால் சுத்திகரித்து இருக்கிறார். இந்த வார்த்தையானவர் மாம்சமாகி இந்த பூமியில இறங்கி வந்து நம்மை இந்த சத்தியத்துக்கு நேராய் திருப்பி இருக்கிறார். இந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது, பாரம்பரியமான நியாயங்களும் உலக வழிபாடுகளும் அது கிறிஸ்துவை பற்றினதல்ல. கிறிஸ்துவுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. யூதர் அநேக பாரம்பரிய காரியங்களை கை கொண்டு வந்தார்கள். அதில் ஒன்றுதான் பெற்றோர் தகப்பனையாவது தாயாவது ஒருத்தன் கனம் பண்ணலைன்னா அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசே மூலம் சொல்லப்பட்டது. இவங்க அதை எப்படி ஈஸியாக மாற்றிட்டாங்க அப்படின்னா, குர்பான் காணிக்கை என்று ஒன்றை வைத்து விட்டார்கள். அதாவது என்னால் பெற்றோரை பார்க்க முடியலையா, நான் இவ்வளோ அமௌண்ட்டை கட்டினா போதும். இது பணம் இருக்கிறவனுக்கு ரொம்ப ஈஸியாக போயிட்டு, பணத்தை கட்டினா அப்போ நான் அந்த காரியத்திலேருந்து வெளியே வந்துடுவேன். இப்படி இதை அநேகர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது போல தானாங்க. ஆமென். அதாவது ஃபைன் வச்சிருக்கிறாங்க. எதுக்கு ஃபைன் வச்சிருக்கிறாங்க? அது ஒரு தண்டனை. அதை பார்க்கறது கிடையாது. என்கிட்ட காசு இருக்கு, நான் ஃபைனை கட்டிட்டு போயிடுறேன். அது தண்டனையை பார்க்கறது கிடையாது. அந்த காரியம் நம்முடைய லைஃப்பில் நடக்கக்கூடாது. நாம் நம்மை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். அப்படிதான் இது வைக்கப்பட்டது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் காசை சேர்த்து கொடுத்துட்டா தன் கடமை முடிந்து என்று நினைத்து இப்படியே பாரம்பரியமாய் கை கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் வந்து சொல்கிறார், இதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று கர்த்தர் ஒரு கட்டளை வைத்திருக்கிறார் அல்லவா, அதை நீங்கள் அவமாக்குறீர்கள். கட்டளை கை கொள்ளலாம் பரவாயில்லப்பா, நான் போய் என்ன பண்ணால் போதும், கொஞ்சம் குர்பான் காணிக்கையை செலுத்தினா போதும், நான் அந்த தண்டனையிலிருந்து நான் தப்பு வைக்கப்படுவேன். மனுஷன் பார்வையிலிருந்து தப்பு வைக்கப்படலாம், கர்த்தருடைய பார்வைக்கு அது ஏற்புடையதாய் இருக்குமா? அதுபோல தான் ஒவ்வொரு உலக வழிபாடுகளும் ஒவ்வொரு காரியமும். ஆமே, நாம் பின்பற்றுகிற மார்க்கத்தில் நாம் செய்கிற பாரம்பரிய காரியங்கள், காலகாலமாக செய்கிற காரியங்கள், அது தேவ வசனத்துக்கு ஒத்திருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 பேதுரு 1:18 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஆண்டவர் பாரம்பரிய காரியங்களில் இருந்தும் உங்கள் முன்னோர்கள் பின்பற்றின வீணான பாரம்பரிய நடத்தை நின்றும் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை தம்முடைய மாசில்லாத இரத்தத்தை கொடுத்து மீட்டது பாவத்திலிருந்து மட்டுமல்ல, பாரம்பரிய கட்டிலிருந்து மீட்டிருக்கிறார். இதை அறிந்து புதிதான ஜீவனுள்ளவர்களாய் வசனம் என்ன சொல்லுது அதை பார்த்து பின்பற்றி நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். உணர்வுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, அப்பா, உம்முடைய வசனத்தை ஆண்டவரை அவமாக்குகிற
எல்லா பாரம்பரிய காரியங்களும் எங்களை விட்டு தூரமாக இருப்பதாக ஆண்டவரே, வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அந்த அனுபவத்தில் எங்களை கிருபையாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.